இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு கிருபை, கிரேஸ். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. ஆதாம் செய்த பாவத்தினாலே தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாவம் செய்து கானான் தேசத்துக்குள்ளாய் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் ஒரு சிலர் மட்டுமே அங்கே கீழ்ப்படிந்து நடந்தவர்கள். தலைமுறைகள் சேர முடியாத ஒரு காரியத்திலே 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறை இப்படி கடந்து சென்று அந்த பரம கானானை கண்டடைந்தார்கள். அப்படி அக்கிரமம் செய்தபடியினால்தான் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் அனுபவிக்க முடியாது போனது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அக்கிரமங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அதே ஆதாம் சுபாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் அக்கிரமங்களில் இருந்த நம்மை நமக்காக வார்த்தை வடிவாய் இருந்த அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து நமக்காக பலியானதினாலே கல்வாரி சிலுவையிலே அக்கிரமங்களை சுமந்து நம்முடைய காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டவளாய், பாவங்களை ஏற்றுக்கொண்டவளாய், கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பாவத்திலிருந்து வெற்றி சிறக்க செய்தார். நாம் அவரை கிருபையினாலே அவருடைய மீட்பை பெற்றிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த நமக்கு அதை காத்துக்கொள்ள வழி செய்வாராக. ஆமேன்.